வணக்கம். டாக்டர் ராமதாஸுக்கும் அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸுக்கும் நடக்கிற அரசியல் யுத்தம் இது எங்கே போய் முடியும் அப்படிங்கிறத பற்றி அரசியலில் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா பெரும்பாலும் தேர்தல் நேரங்கள் வரும்போது பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கூட்டணியில் சேரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய பேரமாகவே பார்க்கப்படும். அந்த கட்சி என்னத்தை பேரம் பேசுது, எதுக்காக போய் சேருதுன்றது நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு சரியான ஒரு விலை கொடுத்து தான் குறிப்பிட்ட ஒரு கட்சியினுடைய கூட்டணியில் போய் சேர்றது அவருடைய வழக்கம். இது வந்து எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி டாக்டர் ராமதாஸும் அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸும் ரெண்டு பிரிவாக பிரிஞ்சிருக்கிற நிலைமையில் யார் எந்த பக்கம் போவாங்க அப்படிங்கிற கேள்வி ஒரு பெரிய ஒரு அரசியல் அலையை உருவாக்கியிருக்கு. அன்புமணி ராமதாஸை பொறுத்தவரையிலும் அவர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி என்பது பாஜக எங்கே இருக்கோ அங்கே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். காரணம் என்னென்னா, அவருக்கு எப்போவுமே மத்திய அரசின் மீது தான் கண். மாநில அரசை விட அவர் வருங்கால முதல்வர் மாற்றம் முன்னேற்றம் அனுபவம்னு சொன்னாலும் கூட அவருக்கு வந்து எப்பொழுதுமே டெல்லி அரசியல் மீது தான் ஒரு கண் இருக்குது. அவர் ஏற்கனவே மத்திய அமைச்சராக இருந்த வகையில் வந்து அதிலிருந்து அவருக்கு கிடைத்த லாபங்கள் என்னங்கிறது அவருக்கு தெரியும். அங்கேருந்து பெரிய விஷயங்கள் வந்து கொண்டு வந்துட முடியுன்றது அவருக்கு தெரியும். அதையும் தவிர இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலை தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஆவது என்பது நடக்காத காரியங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால் அவர் பாஜகவோடு சேர்ந்து மத்திய அளவில் தனக்கான ஒரு பெரிய பலத்தை பெருக்கிக்கணும்னு நினைக்கிறாரு. கட்சியையும் வளப்படுத்திக்கணும், தன்னையும் வளப்படுத்திக்கணும்னு நினைக்கிறாரு. இதுதான் இன்னைக்கு ராமதாஸுடைய மகன் அன்புமணி ராமதாஸ் போடுற கணக்கு. டாக்டர் ராமதாஸுக்கு எப்பொழுதுமே ஏதோ ஒரு வகையில் பிஜேபி மேலே வெறுப்பு இருந்து வந்திருக்கிறது. அது வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் வெளிப்பட்டிருக்கு. இப்போ இந்த சூழ்நிலையிலையும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் காலில் விழுந்து கேட்டுக்கிறேன், பிஜேபியிலேருந்து ஆளுங்க வராங்க, அவனை நீ பார்க்க மாட்டேன்னு சொல்லிடாதீங்கன்னு சொல்லி டாக்டர் அன்புமணி ராமதாஸும் அவருடைய மனைவி சௌமியாவும் தன்னை கேட்டுக்கிட்டதுனால தான் இந்த சண்டையெல்லாம் வெடிக்கிறதுக்கு முன்னாடி பிஜேபியிலிருந்து அந்த தலைவர்களை தான் சந்திக்க ஒப்புக்கொண்டதாகவும் மற்றபடி தனக்கு அது விருப்பம் இல்லை அப்படிங்கிறதையும் ராமதாஸ் தெல்ல தெளிவாகவே சொல்லியிருந்தார். ஆனால் இன்றைக்கு உடல் நலிவுற்று ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டு இருந்தப்போ கூட தன் மகன் அன்புமணி ராமதாஸ் தன்னை வந்து பார்க்கல, எல்லாரும் வந்து பார்த்தப்போ கூட மருத்துவர்களை மட்டும் பார்த்துட்டு நலம் விசாரிச்சுட்டு வெளி உலகத்துக்கு ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு அன்புமணி ராமதாஸை பற்றி ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்காரு டாக்டர் ராமதாஸ். கிட்டத்தட்ட 46 வருடங்கள் இந்த கட்சிக்கான ஓயாமல் உழைச்சிருக்கேன், 96,000 கிராமங்களுக்கு போயிருக்கேன், வன்னியர்களுடைய சமூகம் படுகின்ற கஷ்டங்களையும் அவங்களுக்கு இருக்கிற நிலைமையை எடுத்து சொல்லி சொல்லி அவங்களுக்கு வந்து உற்சாகம் மூட்டி உசுப்பி அவங்களை வந்து அரசியலை கொண்டு வந்தேன். கட்சியை தொடங்கி தேர்தலில் நிற்கும் போது என்னுடைய மக்கள்கிட்ட போய் ஒரு ஓட்டு போடுங்க, கூடவே ₹1 நோட்டும் போடுங்கன்னு நான் கேட்டேன். என் மக்கள் ஓட்டும் போட்டு கட்சிக்கு ரீதியாக ₹1 பணமும் கொடுத்தாங்க. அப்படிலாம் வளர்த்த கட்சி இது. எல்லாரும் சினிமாவில் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான்னு. ஆனால் எனக்கு பிறந்த மகன் என் உயிரை மட்டும் தான் பறிக்கல, இது எல்லாத்தையும் பறிச்சுட்டான். அவன் என்னுடைய உரிமையை பறிச்சுட்டான். 22வது வருஷத்தில் நடந்த பொதுக்குழுவில் என்ன நடந்ததோ அதுக்கான பதவிக்காலம், பொதுச்செயலாளர் பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்றைக்கும் தொடர்ந்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு பொய்யை சொல்லி அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்கு அன்புமணி ராமதாஸ் நினைக்கிறாரு. டெல்லி ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கேன், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவேன். அவன் அப்படின்ற வார்த்தை தான் சொல்கிறார். மகனை பற்றி சொல்லும்போது அவன் எனக்கு எதிராக செஞ்ச சூழ்ச்சிகள் வந்து சீக்கிரமே வந்து அம்பலத்துக்கு வரும். அந்த சூழ்ச்சியோ மோசமான சூழ்ச்சிங்கிறது என்னுடைய தோழமை கட்சிகள் மட்டுமல்ல, மற்ற எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. இதை எதிர்த்து போராடி இந்த கட்சியை மீட்டு நான் சிந்திய வேர்வைக்கான பதிலை வந்து திரும்ப கேட்டு பெறுவேன் அப்படின்னு சொல்லி கதராத குறையாக சொல்லியிருக்காரு டாக்டர் ராமதாஸ். என் கூட இருந்தவங்க மட்டும் இல்லை, தேர்தல் கமிஷனே நீ விலைக்கு வாங்கிட்ட அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான குற்றச்சாட்டையும் டாக்டர் ராமதாஸ் இப்போ சொல்கிறாரு. பணத்தை வைத்துத்தான் அன்புமணி எல்லாத்தையும் சாதிக்க நினைக்கிறார் என்ற அவருடைய குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தால் இது வந்து எப்படி அவர் நிரூபிக்க போகிறாருங்கிறதையும் பார்க்கணும். தேர்தல் கமிஷன் இந்த குற்றச்சாட்டுக்கு சும்மா இருக்குமா, அது ஏதாவது பதில் சொல்ல போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். எந்த மரத்தை வெட்டணும்னு ஒருத்தர் நினைச்சானோ அந்த மரத்தினுடைய கிளையை எடுத்து அதை வச்சே கோடரிக்கு காம்பு செஞ்சானா அந்த மாதிரி ஆயிட்டார் அன்புமணி ராமதாஸ் அப்படின்னு சொல்கிறாரு. டாக்டர் ராமதாஸ் மரம் வெட்டுறதை பற்றி உதாரணமாக சொன்னது வந்து சால பொருந்தக்கூடியது அவருக்கு. ஏன்னா மரத்தை வெட்டுவதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிறது டாக்டர் ராமதாஸுக்கு தெரியும். 1987 வன்னியர் சங்கத்தை ஆரம்பிச்சுட்டு அவங்க நடத்தின ஒரு பெரும் போராட்டத்தில் எத்தனை ஆயிரம் மரங்கள் சாய்க்கப்பட்டன, எவ்வளவு சாலை கல்வெட்டுகள் உடைக்கப்பட்டன, எவ்வளோ பாறைகள் வந்து ரோட்டுக்கு வந்தன, மக்கள் வந்து போக்குவரத்து முடியாமல் இப்படி திண்டாட்டினாங்க அப்படிங்கிறதெல்லாம் யாருக்கும் மறக்கலை. ஆனால் அந்த இன்சிடென்ட் பற்றி திரும்ப பின்னாடி கேட்கும் போதெல்லாம் டாக்டர் ராமதாஸ் வந்து கொந்தளிச்சு போய் பதில் சொல்லியிருக்காரு. அரசியலை பொறுத்தவரையில், அரசாட்சியை பொறுத்தவரையில் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த உடனே தந்தைக்கு எதிராக, தந்தையினுடைய கொள்கைகளுக்கு எதிராக, தந்தையினுடைய போக்குக்கு எதிராக மகன்கள் வந்து கொதித்து எழுவது அப்படிங்கிறதும் புரட்சி பண்ணுறதுங்கிறதும் பல அரசியல் கட்சிகள் நடந்திருக்கு. குடும்ப அரசியலை வளர்க்குற எல்லாருமே இந்த பிரச்சனையை வந்து சமாளித்து தான் இருக்காங்க, சந்திச்சு தான் இருக்காங்க. தந்தைக்கும் மகனுக்குமான மோதல் வந்து அந்த மோதலின் விளைவாக தந்தையை வந்து ஒரு சிறையில் அடைக்கிற அளவு கூட போனது தான் முகலாயர் ஆட்சி காலத்தில் ஷாஜகானுக்கு இருந்த கதி. அந்த மாதிரியான ஒரு பல அரசியல் தவிப்புகள் வந்து பல தந்தைகள் சந்திச்சிருக்காங்க. அவங்க கட்சியை எப்படி வளர்த்தாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்ற அந்த வழியில் தெரியாமல் மகன்கள் வந்து நான் மாடர்ன் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி கொண்டு போகிறேன்னு சொல்லி வேறு மாதிரி போகிறதுக்கான முயற்சிகளை பண்ணி சிலது வெற்றி பெற்றிருக்கு, சிலது வந்து படுதோல்வியை தழுவி இருக்கு. முலாயம் சிங் யாதவ் உத்தரப்பிரதேசத்துடைய மகாராஜா அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி வந்து பீகாரில் லாலு பிரசாத் யாதவருடைய கட்சி வந்து ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவி
அதை தன்னுடைய கைப்பிடிக்குள்ள வச்சிருந்தோ அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தை முலாயம் சிங் யாதவ் வச்சிருந்தார். இன்னைக்கு எப்படி ஜி.கே. மணி அவர்கள் டாக்டர் ராமதாஸ்க்கு ஒரு மகன் அன்புமணி ராமதாஸ் நடுவில் கடந்து தள்ளாடிக்கிட்டு இருக்காரோ அதே மாதிரி தான் அன்றைக்கி சிவபால் சிங் அவருடைய உறவினர் சிவபால் சிங் மாறி மாறி பந்தாடப்பட்டார். சிவபால் சிங் சொன்ன எதையுமே அகிலேஷ் யாதவ் கேட்டதில் அகிலேஷ் யாதவ் அமைச்சரவையிலிருந்து சிலர் அதிரடியாக நீக்கின பார்ட்டிக்கு ஸ்பிளிட் ஆகும்னு சொல்லி சிவபால் சிங் எதிர்த்தார். இதில் அசைக்க முடியாத இன்னொரு பெரிய அரசியல் தலைவராக உத்தரப்பிரதேசத்தில் இருந்தவர் அமர் சிங் மேலேயும் அகிலேஷ் யாதவ் ஒரு கட்டத்தில் சந்தேகம் வந்தது. அவரும் உள்ளுக்குள்ள பூந்து விளையாடி கட்சியை உடைக்கிறதுக்கான வேலையை தனக்கு அப்பாவுக்கு சண்டை மூட்டுற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி குற்றம் சாட்டினார். அமர் சிங் அதை மறுத்தாரி, எனக்கு இதில் எந்த விதமான சம்மந்தமே இல்லை, நான் கட்சியை விட்டு வெளியில் வந்துட்டேன், இப்போ நான் எதுலையுமே சம்மந்தப்பட்டது இல்லை, கிட்டத்தட்ட அகிலேஷ் யாதவ் என் மகன் மாதிரி, நான் அவர் எதிராக பண்ண மாட்டேன்ல அமர் சிங் சொன்னார். சமாஜ்வாடி பார்ட்டியினுடைய சைக்கிள் சின்னம் யாருக்குன்னு அப்பாவும் பையனுக்கு சண்டை அதை வாங்கிறதுக்காக தேர்தல் கமிஷனுக்கு 2 பேரும் மாறி மாறி நடந்து அங்கே போய் பலவிதமான ஆதாரங்களை கொடுத்து தங்கிட்ட தான் பார்ட்டி இருக்கின்றதுக்கான ஆதாரங்களை சமர்ப்பித்து இதெல்லாம் ஒரு பெரிய கூத்து நடந்தது. அப்பாவை பார்க்கறதுக்கு மகன் வருது, மகனை பார்க்கறதுக்கு அப்பா போகிறது, 2 பேருக்கு என்ன பேசுனாங்கன்றது பின்னாடி மீடியாவில் மாற்றி சொல்கிறதுன்னு ஆரம்பிச்சு கடைசியில் தந்தைக்கும் மகனுக்கும் நடந்த அந்த மோதல் தான் ஒரு கட்டத்தில் யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேசத்தில் முதல்வராக வருவதற்கான அளவுக்கு உத்தரப்பிரதேசத்தில் முலாயம் சிங்குடைய கட்சியை பலவீனப்படுத்தியது. பாட்டாளி மக்கள் கட்சியில் என்ன நடந்துகிட்டு இருக்கோ அதே தான் அங்கேயும் நடந்தது. என்ன ஒரு வித்தியாசம்னா பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் அதிகாரத்துக்கு வரவே இல்லை, வர்றதுக்கான அடிப்படையான ஆரம்பகட்ட முயற்சிகளில் தான் இருக்குது. ஆனால் முலாயம் சிங் யாதவனுடைய பார்ட்டி மிகப்பெரிய அளவில் சக்தியோடவும் பலத்தோடவும் உத்தரப்பிரதேசத்தை ஆண்ட ஒரு கட்சி. அதுவே அப்பா மகன் சண்டையினால ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. இன்னைக்கு எப்படி எழும்புறதுன்னு தெரியாமல் திணறிக்கிட்டு இருக்கு. அதுதான் இன்னைக்கு நிலைமை, அந்த கட்சியினுடைய நிலைமை. மகாராஷ்டிரானுடைய மிகப்பெரிய பவர்ஃபுல் லாபியான சுகர் கேன் லாபி, கரும்பு லாபி, அந்த சாராய தொழிற்சாலைகளுக்கெல்லாம் பெரிய அளவில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய சரத்பவார் எப்படி அசைக்க முடியாத ஒரு தலைவராக மகாராஷ்டிராவில் இருந்தாருன்றது நம்ம பார்த்துருக்கோம். காங்கிரஸோட மிகப்பெரிய தலைவராக இருந்தார். அப்புறம் நேஷனலிஸ்டிக் காங்கிரஸ் பார்ட்டி ஆரம்பித்தார். அவருடைய சொந்த சகோதரனுடைய மகன் அஜித் பவார் எப்படி சரத்பவாரோட மோதிக்கிட்டு பிஜேபியினுடைய தூண்டுதலால் பிஜேபி ஏக்நாத் ஷிண்டேவும் இருந்த அந்த கூட்டணி அரசாங்கத்தில் போய் டெப்டி சீஃப் மினிஸ்டர் பதவிக்காக ஒட்டிக்கிட்டார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். கொடுமை என்னன்னா, இங்கே ராமதாஸ் மாதிரியே கஷ்டப்பட்டு கட்சியை வளர்த்த சரத்பவார் கட்சியை விட்டு அஜித் பவார் கைக்கு முழுமையாக கட்சி போயிருச்சு. அதுக்கு பின்னாடி பிஜேபி இருந்ததா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் கண்டிப்பாக இருந்தது. நேஷனலிஸ்டிக் காங்கிரஸ் பார்ட்டி என்பது அஜித் பவாருக்கு தான் சொந்தமானது அப்படின்னு தேர்தல் கமிஷன் இறுதி தீர்ப்பு கொடுத்தது. சரத்பவார் நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டிலேயே எஸ்பி அப்படின்னு பிராக்கெட் அடித்து இன்னொரு புது கட்சிக்கான ஒரு தலைவராக செயல்பட வேண்டிய நிலைமை உருவானது. மொத்தத்தில் கண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசான்னு பாரதியார் பாடின கதையாக கஷ்டப்பட்டு சரத்பவார் வளர்த்த அந்த கட்சி ஒரு வழியாக அஜித் பவாருடைய கைக்கு போயிடுச்சு. இன்றைக்கு டாக்டர் ராமதாஸும் அன்புமணி நடக்கிற சண்டையிலையும் கூட மாம்பழ சின்னம் யாருக்குன்னு நடக்கிற அதே போன்ற மோதலில் அன்புமணி பின்னாடி யார் இருக்க போகிறாங்க, அன்புமணி தான் ஜெயிப்பாரா மாட்டாரா அப்படிங்கிறதுக்கான பல இண்டிகேஷன் இப்போ நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. அது ராமதாஸுக்கும் தெரிஞ்சிருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் செய்வது தெரியாமல் திகைச்சு நிற்கிறார் ராமதாஸ் என்பது தான் உண்மை. இதே மாதிரி பஞ்சாபில் சிரோமணி அகாலிதள் கட்சியினுடைய தலைவரான பிரகாஷ் சிங் பாதலுக்கும் அவருடைய மகன் சுக்பீர் சிங்கும் நேரடியான எந்த விதமான மோதல் வராட்டியும் கூட உள்ளுக்குள்ளே பலவிதமான ஐடியாலஜிக்கல் கிளாஷ் இருந்துக்கிட்டே இருந்துன்னு சொல்லுவாங்க. அவருடைய குடும்பம், அவருடைய மருமகன், அவங்களோட நடந்த மோதல், இதனால் என்னாச்சுன்னா பல முறை தொடர்ந்து முதல்வராக இருந்த பிரகாஷ் சிங் பாதல் தன்னுடைய மகன்கிட்ட ஆட்சியை ஒப்படைச்ச பிறகு அவர் பிஜேபியினுடைய கூட்டணிக்கு போன பிறகு அதனால் வந்த கருத்து வேற்றுமைகள் இன்றைக்கி ராமதாஸ் அன்புமணிக்கு வந்த மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக வெறுத்து போய் பிரகாஷ் சிங் பாதல் ஒதுங்கி அந்த அரசியலிலிருந்தே விலகி தூரம் போய் நிற்க வேண்டிய ஒரு கட்டாயமும் ஏற்பட்டது. ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுக்கும் அவருடைய மகன் நர லோகேஷ்க்கும் கருத்து ரீதியான வேறுபாடுகள் பல இடங்களில் ஏற்பட்டிருக்கு. ஆனால் அது ரொம்ப அழகாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி சமாதானப்படுத்திக்கிட்டு பிரச்சனை வெளியில் வராமல் சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் காஷ்மீர்லேயும் ஃபரூக் அப்துல்லாவுக்கும் அவருடைய மகன் ஒமர் அப்துல்லாவுக்கும் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் அதில் வர பிரச்சனைகளை அவங்களே பேசி தீர்த்துக்கிறதுனால வெளியில் வராமல் இருக்குது. லாலு பிரசாத் யாதவனுடைய கட்சியில் அவருடைய மகன் தேஜ் பிரதாப் யாதவ் தன்னுடைய தம்பி தேஜஸ்வி யாதவ் முறைச்சிக்கிட்டு தனியாக போய் நின்றதும் அந்த கட்சி மண்ணோட மண்ணாக போய்கிட்டு இருக்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது அங்கே நடக்கிற குடும்ப சண்டையினுடைய விளைவு. லாலுவினுடைய மகள் வெளிநாட்டிலிருந்து இதுக்காகவே இந்த தேர்தலுக்காகவே வந்திருந்து குடும்பத்துக்குள்ள அடிதடி நடந்து அவங்களுக்குள்ள அந்த கருத்து வேறுபாடுகள் காரணமாக கடுமையாக ரொம்ப வருத்தப்பட்டு அறிக்கை விட்டுட்டு எங்கள் அப்பாவுக்கே நான் கிட்னி கொடுத்தேன், கடைசியில் என் நிலைமை இதுதான் அப்படின்னு சொல்லி வெளியில் சொல்லிட்டு போனாங்க அவங்க. இதுதான் லாலு பிரசாத் யாதவனுடைய கட்சி நிலைமை. கலைஞர் அழகிரி, மூக்க அழகிரியினுடைய மோதல் எந்த அளவுக்கு போச்சுங்கிறது தெரியும். அதை கலைஞர் அடக்கிறதுக்கு எவ்வளோ பாடுபட்டாருங்கிறது தெரியும். ஆனால் அந்த நேரத்திலலாம் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய அண்ணனோட நேரடியாக மோதாமல் அப்பாவை முன்னாடி நிறுத்திட்டு நேரடியான வார்த்தை சண்டைகளில் ஈடுபடாமல் ஒதுங்கி கௌரவமாக இருந்ததுனால அவருக்கு தான் ஆட்சி, அந்த அரியணை எல்லாமே கிடைச்சிது. கலைஞர் அழகிரி மோதல் நடக்கும் போதெல்லாம் இது தன்னை முன்னிறுத்தி தான் நடக்கிறது என்பது மு.க. ஸ்டாலின் நல்லா தெரிஞ்சாலும் கூட நேரடியாக அந்த சண்டைக்குள்ளே வார்த்தைகளை விட்டுறாமல் ரொம்ப பொறுமையாக அப்பாவையே முன்னால் நிறுத்தி இந்த விஷயத்தை நடத்திக்கிட்டு இருந்தார் மு.க. ஸ்டாலின். நடந்த அந்த பவர் கேமில் கடைசியில் ஸ்டாலின் தான் பொறுமையாக இருந்து ஜெயிச்சார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மூக்க அழகிரி அப்பப்போ ப்ரெஸ்ஸை வச்சு சொல்லுவார்,
தென் மாவட்டங்களில் வந்து அழகிரியினுடைய பங்கு இல்லாதனால திமுக பலம் இழந்தது. இன்றைக்கி அதையெல்லாம் சரி கட்டி கூட ஸ்டாலின் அழகிரியினுடைய ப்ரெசன்ஸ் இல்லாமலே கட்சியை வந்து வேறு மாதிரி கொண்டு வந்துட்டார். இனி அழகிரி வந்து எந்த ஒரு கட்டத்திலையும் தலையிட முடியுமாங்கிறது சந்தேகம் தான். அந்தளவுக்கு அவரை விட்டு தாண்டி அவருடைய உடல்நிலையும் சரியாக இல்லை, அவரை தாண்டி ரொம்ப தூரத்து கட்சி வந்துருச்சுங்கிறதால இனிமேல் அழகிரியினால் வந்து திமுக பெரிய தொல்லை வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சியை ரெண்டாக உடைச்சி இது மூலமாக வந்து அரசியல் லாபத்தை அடையிறதுக்கு பிஜேபி பார்க்குதான்ற கேள்வி இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இன்னொரு தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அன்புமணி ராமதாஸுக்கும் அவருடைய தந்தைக்குமான சமாதானத்தை ஏற்படுத்தி ஒன்றுபட்ட பாமகவை திரும்ப பலமுள்ளதாக கொண்டு வந்து ராமதாஸை எப்படியாவது சம்மதிக்க வைத்து அதுக்கப்புறம் வந்து கூட்டணி பாமக வைக்க முடியுமான்னு ஒரு குறுகிய முயற்சி வந்து பிஜேபி மேற்கொண்டிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் டாக்டர் ராமதாஸ் தரப்பில் நான் சொன்ன 2 அப்பாயின்மெண்ட்டு, ஜி.கே. மணியினுடைய மகன் தமிழ்குமாரனுடைய அப்பாயின்மெண்ட், அதே மாதிரி என்னுடைய மகளினுடைய மகன் என்னுடைய பேரன் முகுந்தன், இவங்க 2 பேருக்கும் கட்சியில் நான் விரும்பியபடி இடம் கொடுத்து எல்லாத்துக்கும் சம்மதிச்சு வந்தார்னா அன்புமணி ராமதாஸை நான் ஏற்றுக்குவேன். இல்லாட்டி அவரோட எனக்கு ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. அது எதுவாக இருந்தாலும் அவர் தான் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒன்றா வந்து சேரணுமே தவிர நான் போய் அவர்கிட்ட சேர வேண்டிய அவசியம் இல்லைன்னு ராமதாஸ் சொல்கிறார். அப்படிங்கிறதா இன்றைய லேட்டஸ்ட் இருக்கிற நிலைமை. பிளட் இஸ் திக்கர் தன் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரத்த உறவு என்பது எல்லாத்தோட உயர்ந்தது. பிரச்சனை வந்தாது சொந்தங்களுக்காக எதோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோ அப்படின்னு தமிழில் தான் தானாடாவிட்டாலும் தன் சதையாடும் சொல்லுவாங்க. ஆனால் அரசியலை பொறுத்தவரையிலும் அதிகாரம் என்பது அந்த ரத்த பந்தங்களையும் தாண்டியது. அதிகாரத்தை வந்து ரத்த பந்தத்துக்காக விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் வந்து அரசியல்வாதிகள் எப்போவுமே சொல்லுவாங்க. ஆனால் இளைய தலைமுறை வந்தோடனே அதை பிடுங்க பார்க்கும். இந்த போரில் சிக்கியிருக்கிற பாமக என்ன ஆக போகுதுங்கிறது சீக்கிரமே தெரிஞ்சிடும். எடிட்டர் அசோகன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டன் அழுத்துங்க, தொடர்ந்து தொடர்புலேயே இருங்க. நன்றி, வணக்கம்.